Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் மேக்ஸ் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி தமிழ் சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம 1 மார்க்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே 100க்கு above 90 தாராளமாக எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 மார்க்ஸே 14 மார்க்ஸ் வந்துடுது. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் என்னென்ன இப்போ மேக்ஸில் எந்தெந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும், எந்த எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வருது அப்படின்றதையும் நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அல்ஜீப்ரா ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். அல்ஜீப்ரா மெயின் சாப்டர், ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி, கிராஃப் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கம்பல்சரி பார்ட். நமக்கு ஈவன் 10 மார்க்ஸ் அந்த லாஸ்ட்டு ரோமன் லெட்டர் வரும் இல்லைங்களா, அதில் ஜாஸ்தி மார்க்ஸ் கவர் பண்ணுறதுனால அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் ரஃப் டயக்ராம், ஃபேர் டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறது இது எல்லாமே இது பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ரீசெக்கும் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். April 8 ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா. ஸோ நியர்லி இன்னும் அதாவது டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பீங்க, முடிச்சிட்ருப்பீங்க. இப்போ ரிவிஷன் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் நீங்கள் எழுதி பார்த்துருங்க. நியர்லி இன்னும் ஒரு 10 டேஸில் நம்ம 9th கம்ப்ளீட் பண்ணுறோம். 10 to 15 டேஸில் 24th கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் யூ ஆர் ஸ்டெப்பிங் இன் டு 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அதுக்கு இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும். இதில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ். நமக்கு 1 மார்க்ஸில் எத்தனை வந்தது? 100 மார்க்ஸில் 1 மார்க்ஸ் வரைக்கும் 14 1 மார்க்ஸ். தென் பார்ட் 2 ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ். இதில் கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 28 கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். ஸோ 10 into 2 20 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜில் இருந்தே வருதுங்களா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் நம்ம இதெல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். ஜிசிடி இது எல்லா கொஸ்டின்ஸுமே. ஸோ நமக்கு எனி 10 கொடுத்துருக்காங்க இல்லையா. 21 28th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இந்த கம்பல்சரி கொஸ்டினை நம்ம சாய்ஸ்லெஸ் குவிட் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் அது எந்த சாப்டர்லேருந்து வருது அப்படின்றத ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர் கேட்குறதெல்லாம் நமக்கு பார்க்கலாம். ப்ளூ பிரிண்ட் இருந்தாலும் நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்னொரு டைம் எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட் கிடைச்சா நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் 28 சால்வ் பை த மெத்தட் ஆஃப் எலிமினேஷன். ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம பார்த்துருக்கோம். கம்பல்சரி எக்ஸசைஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு கொடுத்துருக்க இதெல்லாம் கிளியராக தெரியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிடுங்க. அடுத்து கம்பல்சரி கொஷின் தெரிஞ்சால் அதையும் அட்டன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து எனக்கு சுத்தமாக தெரியாது 2 கொஷின்ஸ் எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னமோ அந்த கொஷின் எழுதிட்டு அதுக்கான ஏதாவது ஸ்டெப்ஸ் தெரிஞ்சால் அதையும் நீங்கள் போட்டு வைங்க. அப்படியே பிளாங்காக விடாதீங்க. Then part 3 answer any 10 questions. 42 is the compulsory question. So 5 mark questions. Each question carries 5 marks. ஸோ 29 பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு செட் லாங்குவேஜ்லேருந்து இது கம்பல்சரி. இந்த மாதிரி வென் டயக்ராம் கொஷின்ஸோ இல்லை நார்மல் A - B யூனியன் C இல்லை A இன்டர்செக்ஷன் B யூனியன் C இந்த மாதிரி பேட்டர்ன் கொஷின் கம்பல்சரி கொஷின். ஸோ அந்த செட் லாங்குவேஜில் லாஸ்ட் இருக்கிற பார்ட்டை நல்லா தரோவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படியே பார்க்குறத காட்டிலும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன் பிட்வீனில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா டென்ஷன் ஆக வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அகெயின் ரீசெக் பண்ணும்போது எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக முடிச்சிருங்க. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த சம் தெரிஞ்ச சம்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு அப்படியே படிக்காத மாதிரியும் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு டேக் அ டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ஓகே வி கேன் அப்படின்ற மாதிரி சார்ட் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 42nd கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். 42nd பார்த்தீங்கன்னா இதில் கூட பாருங்கள் 38 இதெல்லாம் கம்பல்சரி வரும்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு கொஸ்டினும் நல்லா கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இது நமக்கு கிளியராக தெரியுமான்னு
அதுக்கு அடுத்தது ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா போட்டுட்டு அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மாற்றுறதும் நல்லா இருக்காது. எழுதிட்டு கொஷின் நம்பர் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது 39 40லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 42 வந்தீங்கன்னா ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் டேக்கன் இன் ஆர்டர் ஃபார்ம் அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கல் அப்படின்றது கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்ற மாதிரி கொடுத்து. ஸோ இது கம்பல்சரி கொஷின். ஸோ இந்த மாதிரி கம்பல்சரி கொஷின் எந்த பார்ட்டில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நியர்லி 7-8 கொஷின் பேப்பர் கேதர் பண்ணிவிட்டு அந்த கம்பல்சரிக்கு வரக்கூடிய கொஷின் சாப்டரை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தரோவாக பார்த்துக்கோங்க. நம்மளும் இப்போது அடுத்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு நாளை மறுநாள் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொஷின் பேப்பர் வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். அதில் நம்ம பார்த்தோன்னாலே அந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்லேயே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா அந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோ பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? நம்ம கம்பல்சரி கொஷினை பார்க்கும்போது நெக்ஸ்ட் கொஷின் பேப்பரில் நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஜியோமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட்டு இதில் 19th பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த எலிமினேஷன் கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? அது கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ட்ரா எனி ஒன் 2 × 8 16 மார்க்ஸ். ஸோ இது ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியும் அண்ட் தென் கிராஃபும் பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவா உங்களால் போட முடியும் அப்படின்னா 14 மார்க்ஸ். 14 + 16 இத்தனை 30 மார்க்ஸ் வந்துடுச்சு. ஸோ 1 மார்க்கு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி கிராஃப் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே 100க்கு நமக்கு 30 மார்க்ஸ் நமக்கு கையில் இருக்குது. இது போக நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லியிருக்கோம். கம்பல்சரி இந்த எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு சம் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் 50 ஸ்கோர் பண்ணிடலாம். நான் சொன்ன எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே அபவ் 90 தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா? ஸோ 43 கொஷின் பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின் அவங்களே வந்து ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 44 பார்த்தீங்கன்னா கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதோட இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது தெளிவாக தெரியுமோ அதை நல்லா வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த சம்மை அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் கொஞ்சம் வந்து நர்வஸ் ஆகிட்டிங்க டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் விட வேண்டாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.